ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் நம்ம கொடுத்த நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 058 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் தான் ஒரு 999 கொடுத்துருந்தோம். 998 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 089 அப்படின்னு வந்துருச்சு. கொடுத்தது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே 98 கொடுத்துருந்தோம், இங்கே 89 வந்துருச்சு. இங்கே 058 கொடுத்தோம், ஏபியில் வந்து 08 அப்படிங்கிறது வந்துருச்சு. கொஞ்சம் போர்டு சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. ஓகே, இப்போது நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது சூட்டபிள் ஆகுதான்னு பாருங்கள். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 8 வச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் போது இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன். அதாவது 585 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பி போர்டு 8, அதுக்கு அடுத்த பி போர்டு 8, அதுக்கு அடுத்த பி போர்டு 8. ஓகேங்களா? இது வந்து இப்போ பக்கத்துலேயே அடித்ததுனால நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பி போர்டு 8 காமன். அந்த 8க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏற்கனவே பிசியில் 285 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு 8க்கு என்ன ஆடிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8க்கு ஒரு பிசியில் 85 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ரெண்டாவது பி போர்டு 8க்கு ஏபியில் ஒரு 85 அப்படின்னு அடிச்சிட்டான். இப்போ இது மூணாவது 8. நாளைக்கு ஏசியில் ஒரு 85 அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துச்சு நீங்கள் என்ன வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏசியில் ஒரு 85 அப்படின்னு அடிக்கணும். ஒருவேளை மூணாவது டைம்ங்கிறனால ஏதாவது ட்விஸ்ட்டு இது பண்ணுறானான்னு தெரியல. நான் 85 58ன்னு போகிறேன். ஒருவேளை அவன் 30-03 போவானா அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் கொடுத்தா நம்பர் அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் வந்து கொஞ்சம் 1 2 3 நாளைக்கு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏசி 85 அப்படின்னு சொல்லி வந்தால் ஒருவேளை 855 வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்படி இல்லை திருப்பி 8 வந்தாலும் 558 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள். மறுபடியும் இந்த 8-5 வச்சு ஆடுவானா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 நாள் தொடர்ந்து வந்து 8-5 8-0 இதெல்லாம் வச்சு ஆடிட்டான். அடுத்து நம்ம சொல்ல போகிற பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா இதை சம்மந்தப்பட்டு தான் வரப்போகுது. அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த மாதத்தில் 09 அப்படிங்கிறதுமே அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது ஏசி 09 அப்படிங்கிற 2 டைம் நமக்கு ஆடிட்டான். இங்கே ஏசி 09, இப்போ இன்றைக்கி ஆடினதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி 09 அப்படின்னு தான் ஆடிருப்பான். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது நம்ம எடுக்கிறோம். எதனாலனா ஓரளவு மேட்ச் ஆகுது. ஒரு வேளை அப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுனதுனால தான் நமக்கு நம்மளோட கெஸ்ஸிங் என்னமோ அதை கொடுக்குறேன். அதாவது என்னோடய கெஸ்ஸிங் என்னமோ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதிலேருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஏசி 09ன்னு அடிக்கும்போது தான் நாளில் 08 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? அந்த 08க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏபியில் 58. ஓகேவா? புரியுதான் பாருங்கள். ஏசி பிசி 808, அதில் கீழே அந்த 09 காமனாக 58 அப்படின்னு சொல்லி அடித்தான். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த 58க்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா 85. அப்போ அந்த 58க்கு ஒரு 85ன்னு அடித்தப்போ அந்த 08க்கு அப்படியே 08 ரிவர்ஸ் பண்ணி இங்கே ஒரு 80 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வருமானு பாருங்கள். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்துச்சுன்னா ஒரு பிசியில் ஒரு 80 அப்படின்னு சொல்லி வரலாம். பிசி 80 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? பிசி 80ன்னு வந்தால் ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். எனக்கு நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு 8 வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 8 வச்சு ஒரு 58 அடித்தான்.
ஒரு 58 அடித்தான், ஒரு 48 அடிச்சிட்டான், இங்கே ஒரு 08 அடிச்சிட்டான். அதாவது 58க்கு ஒரு 08 அடித்த மாதிரி இங்கே 48க்கு ஒரு 98 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். அப்போது 980 அப்படின்னு சொல்லி இதுலேருந்து எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அந்த 980 அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா 089 நம்ம கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வருமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அடித்த நம்பரே திருப்பி அடிக்கிறது அவனுக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லை. அவங்க அப்படி தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே 22 ஆடினா அடுத்த நாளே மறுபடியும் 22 கொண்டு வந்தான். அடுத்து இங்கே ஆடிருந்தான் பார்த்தீங்கன்னா இங்கே 46க்கு அப்படியே 64 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். இப்போ இங்கேயுமே பார்த்திங்கன்னா 85க்கு அப்படியே 85, இந்த இங்கேயுமே 85 அப்படி தான் ஆடிட்டு வந்துட்டுருக்கான். ஓகே, நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த 980 கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு போன மாதத்தில் ஏ போர்டு 2 காமனாக வச்சுக்கலாம். போன மாதத்தில் ஏ போர்டு 2, அதுக்கு அடுத்த ஏ போர்டு 2 இங்கே ஆடிருக்கான். இப்போது அதுக்கு அடுத்த 2 நம்மளுக்கு இங்கே ஆடிருக்கான்னா இங்கே தான் ஆடிருப்பான். அதாவது நாளைக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நேராக இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்கு கீழேயுமே 2லாம் இருக்குது. அதை வந்து ஒரு வேளை நாளைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த டைம் நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 தான் இருக்குது. போன மாதத்தில் ஆறுனா ஏ போர்டு 2 அப்படிங்கிறது இந்த 277 ஒன்று இருக்குது, 226, அடுத்து 255. ஓகேங்களா? ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27, 26, 25 அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்திருக்கும். இப்போது இதில் என்ன பேட்டர்ன் கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னன்னு பாருங்கள். ஏ போர்டு 2 அப்படி சொல்லி அடிக்கும்போது இப்போ ஜனவரி மாதம் ஏ போர்டு 2 ஃபஸ்ட் 2, அப்படியே கிராஸில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏபி 19. ஓகேங்களா? அந்த ஏபி 19 எடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏசியில் 91 அப்படியே சொல்லி ரிவர்ஸில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த 2க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 95, அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா 59, அதை கரெக்டாக இங்கே பிசிலே அடிச்சிருக்கேன். ஆனால் ரிவர்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏபிலேயுமே வருது. எப்படி அடிப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா இங்கே 59 அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ணணும். மேலே எப்படி 19 ரிவர்ஸ் பண்ணானோ ரிவர்ஸ் பண்ணி ஏசியில் அடித்தான், இங்கே 95 ரிவர்ஸ் பண்ணி பிசியில் அடிச்சிட்டான். ஒருவேளை அப்படி நம்ம கணக்குப்படி பார்த்தா இங்கே 06 அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை இதை ரிவர்ஸ் பண்ணால் நாளைக்கு ஏபியில் அடிக்கணும் அதை. ஆனால் ஏபியில் அடிப்பானா இல்லை ஆளில் அடிப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஒருவேளை அப்படி அடித்தால் 60 அப்படிங்கிற நம்பரு உள்ளே அடிக்கணும். அப்படி வந்தால் ஏபியில் ஒரு 60 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆள்லேயே சப்போர்ட்டுக்கு ஆளில் ஒரு 6006 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம உள்ளே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்னில் 80 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் எடுத்தோம் இல்லைங்களா? பிசியில் ஒரு 80 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஒருவேளை இந்த 60 80 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுறதுனால ஒரு 680 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த 680 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். கடைசியாக ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்துருவோம் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். இப்போது என்ன மாதம்? நவம்பர் மாதம் ஒரு 833 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆகியிருப்பான். ஏபி 33, அதை அப்படியே என்ன பண்ணியிருப்பான்னா அதுக்கு அப்படியே கிராஸில் அந்த மாதத்தில் பிசியில் 83. ஓகேங்களா? ஏபி 83 அப்படியே பிசியில் 83 அப்படின்னு அடித்து முடிச்சிருப்பான். அதுக்கடுத்து அந்த 83க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், 89 ஏபி, அந்த 89 98 பிசி. அங்கே இருக்கிற ஏபி அப்படியே எடுத்து அடித்தான். இப்போ நாளைக்கு நமக்கு 51 அப்படிங்கிறது இருக்குது. நாளைக்கு 51 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 51 எடுத்து நாளைக்கு பிசியில் நம்மளுக்கு எப்படி அடிக்க போகிறான்? ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணால் 51, இல்லை டேரெக்ட் அடித்தா டேரெக்ட் அடித்தா 51, ரிவர்ஸ் பண்ணால் 15. ஓகேங்களா? பிசியில் ஒரு 51 இல்லை 15 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்குறேன். ஒருவேளை இங்கே 15 ஏபி, 25 ஏபி,
35 ஏபின்னு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏபி 35ன்னு வந்துச்சுன்னா ஒரு 351 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். 15ன்னு வந்தால் என்ன வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 15ன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஏசியுமே ஒரு 35 வரலாம். ஓகேங்களா. இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 5 சி போர்டு 5 அப்படிங்கிறது இங்கே ஒரு 55, ஏசி 55, ஏசி 55, ஏசி 45, கீழே ஏசி 35 அப்படின்னு சொல்லி ஒரு 315 அப்படின்னு கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங் எவ்வளோ தான், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.